அந்த விஜய் ஆட்சி ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது என்பது ஐபிஎஸ் அருணுடைய மாற்றம். விஷ்ணு ரெட்டின்னு ஒரு பவர் சென்டர் உருவாயிருச்சு. இந்த விஷ்ணு ரெட்டி தான் அருண் ஐபிஎஸ் இங்கே வேலை பார்ப்பதை விரும்பவில்லை. அருண் சரியா நடவடிக்கை எடுப்பாருன்னு திமுக நடவடிக்கை எடுப்பதற்கு விஜய் நியமிக்கிறார். ஒரு சக்தி அதை நிறுத்துது. திமுக வேலு மீதும் செந்தில் பாலாஜி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு நிறுத்தி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக மீது வேலு மீது நடவடிக்கை எடுக்காமல், செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்காமல், அனிதா ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுக்காமல், நேரு ரெட்டி நடவடிக்கை எடுக்காமல், திமுகவில் உள்ள சிலரை விஷ்ணு ரெட்டி மூலம் அருண் மாற்றப்பட்டிருக்கிறார். இதான் நடந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிற பொழுது, நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக கொண்டு வருகிற பொழுது, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், சிபிஐ அத்தனையும் தாவேகாவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சூழல் உருவாகுது. அண்ணா திமுக தன் பங்குக்கு தாவேகாவை ஆட்சி கவிப்பதற்கான முயற்சி செய்து, சிபிஐயினுடைய குதிரை பேரம் அந்த சட்டத்துக்கு பின்னாடி தலி ராமச்சந்திரன் மூலம் வீரபாண்டியன் திமுக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார். அதே போல திமுகவுடைய ஜென்ம விரோதியா இருந்த மாணிக் தாகூர் இப்ப அடக்கி வாசிக்கிறார். நீங்க லியோனி அந்த இடத்துல இருந்தார். திமுகவுடைய பிரச்சார பேச்சாளர். வசதி வந்தோடனே பொண்டாடி கட்டி விட்டு 2வது பொண்டாடி சின்ன கூட சேர்த்துக்கிட்டார். இப்படி ஒரு அயோக்கிய பையன் இந்த லியோனி. அந்த லியோனி இருந்த இடத்துல ஏன் ஒரு லைலாமணி வரக்கூடாது? தாவேக்காவுக்கு எதிரான அரசியலை உயிரோடு வைத்திருப்பது திமுகவினுடைய கோடிகள் தான். அதில் தான் லைலாமணியை இந்த புரூட்டஸ்கள் எல்லாம் தலித் இளைஞர் இந்த பதவிக்கு வந்ததை பொறுத்து கொள்ள முடியாத சாதி வெறியர்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வணக்கங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்ததற்கு இன்றைக்கும் அவங்களுடைய ஆதரவு கட்சிகளோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் சிபிஐ இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவோடு தான் தாவேக்காவுடைய அரசு இயங்குது. குதிரை பேரங்கள் குறித்து பல பேர் பிரதிவாரங்கள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு தரப்பு இப்போ குதிரை பேரம் தாவேக்கா பண்ணுறான்றாங்க, திமுக தான் அந்த வேலையை பண்ணிச்சுன்னு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இப்போ இந்த நிலையில் சிபிஐ கட்சி குதிரை பேரம் பண்ணுவது ஒரு நல்லதானது கிடையாது, இது ஆபத்தானது, இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேக்காவை நேரடியாகவே விமர்சிக்கிற மாதிரி தான் தாவேக்காவே இந்த கலாச்சாரம் வருது, இது வடநாட்டில் இருக்கக்கூடியது, தமிழ்நாட்டுக்கு இது வருது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சிபிஐனுடைய இந்த டாக்குங்கிறது தாவேக்கா இது ஒரு அச்சுறுத்த ஒரு எச்சரிக்கையை கொடுக்குற ஒரு போக்காக புரிஞ்சிக்கலாமா? இல்லை, அதாவது திமுக மிக பலமாக இயங்க ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் இந்த சிபிஐயினுடைய குதிரை பேரம் செய்தி பார்க்கப்படுகிறது. சிபிஐயினுடைய கொறடா தலி ராமச்சந்திரன் திமுக தலைமைக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் தான் அந்த கட்சியினுடைய கொறடா. இப்போ அந்த கட்சிக்கு செலவே அவர் தான் பண்ணுறார். அவர் ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட். அவர் ஒரு பெரிய குவாரி அதிபர். குவாரி எதிர்த்த காரணத்தினால் தீகா தொண்டன் பழனியை தலையை வெட்டி பந்தாடியவர், எட்டி உதைத்து பந்தாடியவர். இவர் தான் ஜீவா கட்சியில், நல்லகண்ட கட்சியில் கொறடா. இந்த கொறடாவை திமுக தலைமை இப்பொழுது கையில் எடுத்திருக்கு. கையில் எடுத்ததனுடைய விளைவு தான் வீரபாண்டிய இப்போ அவருடைய பண்ணை வீட்டு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்து கொண்டு இப்போ அவர் திமுக எதை சொல்லுகிறதோ, திமுக பொறுத்த வரைக்கும் பல கோடிகளால் வீழ்த்திவிடும். கேட்குற காசு சில லட்சம் எதிர்பார்த்து போனால் கோடி தான் திமுகனுடைய அசைன்மெண்ட். அப்போது இந்த குதிரை பேரம் செய்திக்கு பின்னால் திமுகனுடைய பெட்டி இருக்குது. அதே போல் காங்கிரஸ் மாணிக் தாகூர் நீங்கள் தேர்தலுக்கு முன்பு திமுகவை ஜென்ம விரோதியாக பார்த்தவர், கடுமையாக எதிர்த்தார். நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி என்ற RSS நபர் காங்கிரஸில் ஒளிந்திருக்கிறார். இப்போ அவர் தான் MP. ஏன்னா இந்த முதலடியாக ராகுலை கன்வின்ஸ் பண்ணி 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை முதல்ல வாங்கி கொடுத்தது யார்? பிரவீன் சக்கரவர்த்தி தான். ராகுலோட நெருக்கமாக இருக்கிற நபர். இவர் ஒரு அமெரிக்க நாட்டில் ஒரு IT நிறுவனத்தில் பல கோடியை ஏமாற்றி விட்டு RSS உதவியோடு தப்பி வந்து காங்கிரஸ் தலைமையால் சேர்க்கப்பட்டிருந்த நபர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. முதல்ல கிடைச்ச வாய்ப்பை கூட தாவேக்க அவருக்கு தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கு. அப்போ இந்த நபர்களெல்லாம் இப்போ மாணிக் தாகூருடைய அரசியல் இப்போ மாறி போயிருக்கு. இந்தியா கூட்டணியில் தாவேக்காவையும் திமுகவையும் சேர்த்து கொள்ள வேணும்னு இப்போ பிளேட்டை மாற்றி போடுறாரு. திமுகவுக்கு வக்கீலாக மாறிட்டார். இல்லை, இது பிளேட்டை மாற்றி போகிறாருன்னு அப்படி புரிஞ்சுக்கணுமா?
எப்போவுமே வந்து ஒரு சைடில் நமக்கு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணால் தான் இன்னொரு இடத்துல டிமாண்ட் பண்ண முடியும். நமக்கு தாவேக்காத ஆப்ஷன் சொல்லிட்டோம் அப்படின்னா தாவேக்கா கொடுக்குற சீட்டை தான் நம்ம வாங்க முடியும். எங்களுக்கு திமுகவும் ஒரு ஆப்ஷன் தான், இப்படி காட்டி தானே பேரம் பேச முடியும். அதுக்கான மூவாக இதை புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நீங்கள் ஒரு தவறு பண்ணுறீங்க. இவர்களை பொறுத்தவரை கட்சி விசுவாசமோ தொண்டர் விசுவாசமோ சமூக நலனோ 1% கூட இல்லாத நபர்கள். இல்லை, கட்சி விசுவாசம் இருக்க வேண்டாம், பேரங்கள் பேசி சீட் அதிகப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, அவர்களுக்கு சீட் அதிகப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. யாருக்கு? மாணிக் தாகூருக்கு அந்த வேலையே இல்லை. நீங்கள் மாணிக் தாகூர் அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வாங்க. செல்வ பெருந்தகை என்ன பண்ணார்? சீட் அதிகப்படுத்தினாரா? இல்லை நோட்டை அதிகப்படுத்தினாரா? இல்லை வாக்கு அதிகப்படுத்தினார்? என்ன பண்ணார் செல்வ பெருந்தகை? திமுக எதை சொன்னாலும் கேட்டுக்குவார். திமுக குவாரி கொடுத்தா வாங்கிட்டார், ஸ்கிராப் பூரா அவர் தான் வாங்கிட்டு இருந்தார், தெரியுமா? அப்போது கட்சி விசுவாசம் இது. திமுக எதை சொல்லுகிறதோ அதை கேட்பது தான் காங்கிரஸினுடைய கொள்கை. இது யார் வந்தாலும் சரி. நீங்கள் சொல்லுறதோ பெரிய சித்தாந்த ரீதியாக இதெல்லாம் காட்டில் ஒளிஞ்சிருக்கானல்ல, ஆந்திராவில் நடந்த காடில் ஒளிஞ்சிருக்கான் நக்சல் பாரி, அவனுக்கு இது வேணால் பொருந்தும். சூடுபட்டு சாகிறவன். இவர்கள் அப்படிலாம் இல்லை. இவர்களை பொறுத்தவரை என்ன லாபம்? எங்கே இப்போ சாதாரண மாணிக் தாகூர் டெல்லியில் லைசன்ஸுக்கு பார்த்துட்டு இருந்தவர் தான். முறைவாசல் பண்ணி காங்கிரஸுக்கு போன பிறகு இப்போ மாமனாருக்கு ஒரு சீட் கொடுத்தாரு. போன தேர்தலில் மேலூர் தோற்று போயிட்டார். இப்போ ராகுலுக்கு நெருக்கமான ஒரு கூட்டம், அந்த பக்கம் மல்லிகார்ஜுனுக்கு நெருக்கமான ஒரு கூட்டம், 2 கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருந்தது. ஒன்று மல்லிகார்ஜுனுக்கு ஆதரவான ஒரு தலித் கூட்டம் செல்வ பெருந்தகை தலைமையில் இருந்தது. இன்னொன்று டெல்லியிலிருந்து ஆப்ரேட் பண்ண மாணிக் தாகூர், ஜெகதீஷ் பழனிசாமி, இவர்கள் ஒரு குழுவாக திமுகவிலிருந்து எப்படியாவது உடைச்சி எடுக்கணும் அப்படி ஒரு குழு இருந்தது. இந்த 2 குழுக்குமே காங்கிரஸ் வளர்ச்சியை பற்றியோ காங்கிரஸ் அழிந்து போவதை பற்றியோ கவலையே இல்லை. நீங்கள் எப்பவுமே காங்கிரஸுக்குள்ள பொதுநலம் என்கின்ற ஒரு விஷயமே கிடையாது. சிதம்பரம் காங்கிரஸ் விட்டு வெளியேறி ராஜீவ் காங்கிரஸ் ஒரு கட்சி வச்சிருந்தார். ஏன், என்ன காரணம்? காங்கிரஸ் நான் வளர்வதற்கு காங்கிரஸை பயன்படுத்தி கொள்வதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர காங்கிரஸ் வளர்ந்தாலும் சரி அழிஞ்சாலும் சரி ஏதோ தூய தொண்டன் இப்போ நம்ம திருச்சி வேலுச்சாமியை போன்ற நபர்களுக்கு வேண்டுமானாலும் இது ஒரு நெருடலாக இருக்கலாம். இவர்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன லாபம் இதுதான். அதனால் 2வது ஆப்ஷன் நீங்கள் சொல்லுகிறது பொருத்தி கூட பார்க்க முடியாது. பொருத்தி கூட பார்த்தா பார்க்குற மாதிரி இருந்தால் காங்கிரஸ் எப்போ வளர்ந்துருக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாடி 100% திமுக இருக்குது. சிபிஐயினுடைய குதிரை பேரம் அந்த சட்டத்துக்கு பின்னாடி தளி ராமச்சந்திரன் மூலம் வீரபாண்டியன் திமுக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டார். அதே போல் திமுகவுடைய ஜென்ம விரோதியாக இருந்த மாணிக் தாகூர் இப்போ அடக்கி வாசிக்கிறார். அடக்கி வாசிக்கிறதுக்கு என்ன காரணம்? திமுகவை இந்தியா கூட்டணியில் சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்கிறார். என்ன காரணம்? அவரும் திமுகவினுடைய பெட்டிக்குள் அடைக்கப்பட்டார். இதுதான். இதை தாண்டி இங்கே அரசியலே கிடையாது. நீங்கள் 96 ஜெயலலிதாவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்கணும்னு நரசிம்மராவ் முடிவு பண்ண பிறகு சத்தியமூர்த்தி பவன் நரசிம்மராவ் கட்டவுட் கொளுத்தப்பட்டது. அப்போ உருவானதா தமிழ் மாநில காங்கிரஸ். இப்படி பல வரலாறு இருக்குது. அதனால் காங்கிரஸில் ஏர்போர்ட்லேயே உட்காந்துட்டு அப்படி திரும்பி போயிட்டு கட்சி ஆரம்பிச்சிட்டார். காங்கிரஸை கழட்டி விட்டு யார்? மூப்பனார் சிதம்பரம். இதுதான் காங்கிரஸ் கட்சியில். கம்யூனிஸ்ட் கட்சிகளே சுரணமாக மாறிட்டா நீங்கள் காங்கிரஸை போய் சொல்லிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ் ஆரம்பித்ததே ஆலன் ஆக்டோஹியன்னு ஒரு ஆங்கிலேய ஆரம்பித்த கட்சி தான் காங்கிரஸ். காந்தியை தென்னாப்பிரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் தான் காந்தி. அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காமராஜரே கடைசி காலத்தில் காங்கிரஸ் தூக்கி போட்டுருச்சு. காமராஜுக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்தி நாகர்கோவிலில் சாதி அடையாளத்தில் போய் காமராஜ் ஜெயிக்கிறார். அப்போது இவர்களை பொறுத்தவரை என்ன, சிதம்பரத்துக்கு என்ன லாபம்? காங்கிரஸ் கட்சியில் நிதியமைச்சராக இருந்த பொழுது பல கோடி சம்பாதிச்சார். ஷேர் மார்க்கெட்டில் ஃபேர் குரோத் ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஹர்ஷத் மேத்தாட்ட பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்தார். இவர் தான் நிதியமைச்சர். அதெல்லாம் எப்படி சொல்கிறதே இல்லை. ஆக மொத்தம் காங்கிரஸ் இப்போ திமுகவோடு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுச்சு. இப்போ எப்படியாவது தாவேக ஆட்சியை கவுக்கணும். நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிற பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக கொண்டு வருகிற பொழுது திமுக, அதிமுக, காங்கிரஸ், சிபிஐ அத்தனையும் தாவேகாவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சூழல் உருவாகுது. 6 மாதம் ஆட்சியை கவுத்துறோம்னு திமுக சொல்வதற்கு பின்னணி காங்கிரஸ் 5, சிபிஐ 2 7, விசிக 2 9. எப்படியாவது இந்த 9ஐயும்
நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் விஜய்க்கு எதிராக வாக்களித்து வைத்து விட்டால் ஆட்சி கவுந்துடும். அதிமுக எப்படி பார்த்துக்குது? எல்லாம் புகார் கொடுக்குறான் கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட. என்ன காரணம்? தேர்தலே நடக்கக்கூடாது. வழக்கு இருக்கும்போது தேர்தல் நடத்த முடியாது. இப்படி அதிமுக தன் பங்குக்கு தாவேக்காவை ஆட்சி கவிப்பதற்கான முயற்சி செய்து, திமுக தன் பங்குக்கு செய்து, இப்படி 2 பேரும் திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு, விலைக்கு வாங்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளை வைத்துக்கொண்டு தாவேக ஆட்சிக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் இப்போவே வேகமாக இயங்க ஆரம்பித்து விட்டார். இதுதான் இந்த கூத்து தான் இப்போ தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல். சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா, நம்மளே பல தடவை பேசியிருக்கோம், பலமுறை சர்ச்சைகளுக்கு ஆளான லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அருண் அவர்களை நியமித்தாங்க. இப்போ போட்டு 45 நாட்கள் தான் இருக்கும். உடனே மகேஸ்வரி அவர்கள், அதாவது ஐஜியாக இருந்தவங்கள இப்போ மறுபடியும் இயக்குனராக மாற்றுறாங்க. அருண் அவர்களுடைய அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவி மாற்றப்பட்டு அந்த பள்ளிகளுக்கு ஒரு டம்மியான போஸ்டிங் மாற்றப்பட்டிருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? இது காரணம் சவுக்கு சங்கர்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, என்ன காரணம்? சவுக்கு சங்கர் தாவேக ஆட்சிக்கு இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கார். அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தார், வேலுமணிக்கு ஆதரவாக இருந்தார், அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்தார், பல பேருக்கு ஆதரவாக இருந்து பல குண்டாசில் போய் இப்போ பெலிக்ஸ் அவரும் சபீர் டைம்ஸ் நம்மள வேலைக்கு இருந்த இந்த நபர் குடும்பத்தோட ஆஸ்திரேலியா சுற்றி பார்த்துட்டு வந்தார். யாருடைய கொள்ள காசில்? விஜயின் பாஸ்கர் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி குடும்பத்தோடு போய் கங்காரு குட்டியோடு விளையாண்டுட்டு வந்தார். வந்த பிறகு தெருவுக்கு வந்துட்டார். இந்த நபர்களெல்லாம் இப்போ விஜய்க்கு ஆலோசகர்கள், பெலிக்ஸோடு சேர்ந்த ஆலோசகர்களாம். அவர் தான் இப்போ கடுமையாக எதிர்த்திருக்கிறான்னு செய்தி வருது. 1% கூட உண்மை இல்லை. இந்த விஜய் ஆட்சி ஒரு தடுமாற்றத்தில் இருக்குது என்பது ஐபிஎஸ் அருணுடைய மாற்றம். இந்த ஆட்சி முதல்ல விஜய் ஆதவர்ஜனா ஒரு அதிகார மையமாக இருந்தார்கள். இப்போ பல அதிகார மையம் உருவாயிருச்சு. அதில் விஷ்ணு ரெட்டி ஒரு அதிகார மையம். எப்படி ஜெயலலிதாவுக்கு சசிகலா நடராஜன் திரைமறைவில் இருப்பார். நடராஜன் ஜெயலலிதா சண்டை போடுவாங்க. ஆனால் ஜெயலலிதா எதை செய்கிறாரோ அதுக்கு பின்னால் நடராஜ் இருப்பார். நடராஜன் சசிகலா வழியாக வேலை செய்வார். சசிகலாவை ஜெயலலிதாவோட விரட்டவே முடியாது. இப்போ அதே நிலைமை தான். விஷ்ணு ரெட்டின்னு ஒரு பவர் சென்டர் உருவாயிருச்சு. இந்த விஷ்ணு ரெட்டி தான் அருண் ஐபிஎஸ் இங்கே வேலை பார்ப்பதை விரும்பவில்லை. இதுக்கு நடுவில் அவருக்கு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆதரவாளர் குழு ஒன்று இருந்தது. அந்த குழு கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். ஏன்? அதையெல்லாம் மீறி அரசியல் நடக்குது. அதையெல்லாம் இப்போ பழனி கோயில் 100 கோடி ரூபாய் நில மோசடி, திருச்சியில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸே அரசு நிலமா, கோயில் நிலமா, அதை பல கோடிக்கு விற்க போகிறாங்க. இப்படி பல விஷயங்கள் வரும்போது விஷ்ணு ரெட்டி தான் அங்கே இருக்கார். சிஎம் ஆஃபீஸில் தான் சொல்கிறேன் செய்ப்பா. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது முதலமைச்சர் அலுவலகத்துக்கு அதிகமாக ஃபோன் யார் ஃபோன் வரும்? சசிகலா ஃபோன் தான் வரும். அக்கா சொன்னாங்க, இப்போ விஜய் அண்ணன் சொன்னார், அவ்வளோதான். இந்த குழப்பம்தான் அருண் மாற்றத்துக்கு காரணம். அன்றைக்கு இதே விஜய், இதே ஆலோசகர், இதே அதிகார மையம் அத்தனை பேரும் சேர்ந்து தான் யாரை போட்டாங்க? அருண் அங்கே போட்டாங்க. இல்லை போட்டாங்க. ஏவாவேலு வீட்டில் ரைடு, இப்படி பல ரைடுகள்லாம் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த மாற்றத்துக்கு முன்னாடி அதில் ஏதாவது ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குமோ? இல்லை, அதாவது இதில் அதிருப்திங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஏன்னா அருண் கொடுத்த வேலையை செய்வார். அதுக்காக தான் இவர்களே கொண்டு போய் போட்டது. இப்போ என்ன நடக்கும்னா, அருண் இப்போ பிரஸை சந்திக்க முடியாது. ஐபிஎஸ் அதிகாரி பிரஸை சந்திக்க முடியாது. விஷ்ணு ரெட்டியை திமுக வேலு மீதும் செந்தில் பாலாஜி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு நிறுத்தி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விஜயோ நடவடிக்கை எடுக்குன்னு அவரை போடுறாரு. பின்னாடி விஷ்ணு ரெட்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்க சொல்லும், சசிகலா அதை என்ன பண்ணும்? நிறுத்த சொல்லும். ஒரே அதிகாரமே 2 பக்கமும். ஜெயலலிதா பிஆர்பி மேலே போட்டு அவனை ஜெயிலில் போட்டு அவன் முதலமைச்சர் நாற்காலி காலி பண்ணிட்டு நடராஜனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பிஆர்பி முடிவு பண்ணுறாருன்னு ஜெயலலிதாவுக்கு தெரியும். போய் ரெய்டு பண்ணுன்னு அனுப்புது. இதே வேலுமணி தான் ரெய்டு பண்ணுறாரு. போய் 2011 அவர் தான் மைன்ஸ் மினிஸ்டர். சசிகலா கூட்டி சொல்லுது அங்கே போகாதீங்குது. அதுமாரி போனார். ஜெயலலிதா சொல்கிறத கேட்டு வேலுமணி போனார். வேலுமணி மந்திரி பதவியே போச்சு. பிஆர்பி பழனிசாமி. ஆமாம், வரலாறு தெரியாத பூரா இன்றைக்கி மீடியாவில் உட்காந்துருக்கான். 500 ரூபா கவர் வாங்குறதுக்கு செக்ரட்டரியில் 7 மாடி ஏறி இறங்குற பூரா இது போட்டு உட்காந்துருக்கான் செக்ரட்டரியில். எனக்கு அப்படி 100 பேரை தெரியும், 100 பேரை தெரியும். 500 ரூபா கவர் வேணுங்க. அவன் தான் ரிப்போர்ட்டர். நீங்கள் அசம்பிளி நடந்துகிட்ருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், அசம்பிளி நடந்துகிட்ருக்கோம். அசம்பிளி நடந்துட்டு இருக்கிற பொழுது அசம்பிளிக்குள்ளேயே ஒரு கேண்டீன் இருக்குது. சட்டசபைக்குள்ளேயே ஒரு கேண்டீன் இருக்கும். அப்போது அது சரவண பவன்லேருந்து வரும்.
எல்லாம் குவாலிட்டியான பொருட்கள். யார் யார் சாப்பிடுவா? எம்எல்ஏ சாப்பிடுவார், மந்திரி சாப்பிடுவார், சீஃப் செக்ரட்டரி. எங்கே அந்த கேண்டீனில் வந்து அந்த கேண்டீனுக்குள்ளே அசம்பிளி சட்டசபை நடந்து கொண்டு இருக்கிற பொழுதே அது ஒட்ட மாதிரி இருக்கிற கேண்டீன். அதில் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சாப்பிடுவான். அடுத்து பத்திரிக்கையாளர் போவான். பத்திரிக்கையாளர் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 அமைச்சர்கள், ஒரு 3 எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாம் உட்காந்து பேட்ச் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. ஒவ்வொரு செய்தி கிடைக்கும் அங்கே. இந்த செய்திக்காக போகிற சில மூத்த நிருபர்கள் இருப்பாங்க. அங்கே போய் 500 ரூபா கவர் கேட்பான். யார்? அங்கே வந்து உணவுப் பொருளெல்லாம் பாதி விலை தான் இருக்கும். டீ எல்லாம் வந்து 5 ரூபா தான், குவாலிட்டியான டீ. அந்த ஸ்நாக்ஸ், வடை, பஜ்ஜி, முறுக்கு எல்லாம் சரவண பொருள் குவாலிட்டியான உணவு வரும். ரொம்ப கொடுக்குறாங்கிறதுக்காக இப்போ பாதி விலை. நம்ம போய் என்ன பண்ணுவோம்? அங்கே போய் 500 ரூபா கவர் கேட்பான். யார்கிட்ட? எம்எல்ஏ கிட்ட. காரி துப்பணும் இங்கே. அப்போ இதே போல தான் செய்திகள். செய்திகள் 1% கூட உண்மையான செய்திகளை மக்கள்கிட்ட போய் சேருவதே இல்லை. அப்போது பிஆர்பி பழனிசாமியை ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்க சொல்லுது, சசிகலா நடவடிக்கை வேண்டாங்குது. இதுதான் செய்தி. அருணுடைய மாற்றத்துக்கு அருணுடைய மாற்றம் தான் காரணம். அருண் சரியாக நடவடிக்கை எடுப்பார்னு திமுக நடவடிக்கை எடுப்பதற்கு விஜய் நியமிக்கிறார். ஒரு சக்தி அதை நிறுத்துது. திமுக நடவடிக்கை எடுத்துறாதீங்கன்னு ஒரு சக்தியை நிறுத்துது. எனக்கு தெரிந்த ஒரே சக்தி விஷ்ணு ரெட்டி தான். விஷ்ணு ரெட்டி மனைவி நந்தினி ரெட்டி 2 பேரும் சசிகலா நடராஜ் எப்படி ஜெயலலிதாவுக்கு அதே போல தான். அப்போது அபினேஷ் ரெட்டி, பல பேர் இந்த ஆந்திரா லாபி ஆட்கள் கட்டுப்பாடு தான் திமுகவே இருக்குது. ஆந்திரா அண்ணா நகர் கார்த்தி அவரெல்லாம் எப்படி எம்எல்ஏ? திமுகவில் போட்டால் மக்கள் எம்எல்ஏ 1000 ஓட்டு போடுறான். நீங்கள் அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் 40,000 கோடி ரூபாய்க்கு ஏர்போர்ட்டுக்கு இடம் இல்லாமல் 200 ஏக்கரை முடக்கி வச்சுருக்கேன். இதெல்லாமே இந்த ஆந்திரா ரெட்டி குரூப்பு தான். இப்போது திமுக மீது வேலு மீது நடவடிக்கை எடுக்காமல், செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்காமல், அனிதா ராதாகிருஷ்ணன் நடவடிக்கை எடுக்காமல், நேரு ரெட்டி நடவடிக்கை எடுக்காமல், திமுகவில் உள்ள சிலரே விஷ்ணு ரெட்டி மூலம் அருண் மாற்றப்பட்டிருக்கிறார். இதுதான் நடந்தது. சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா, அன்புமணி ஒரு சார்ஜ் வைக்கிறாரு. என்னென்னா, இதுக்கு முன்பு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நவம்பர் 1 தமிழ்நாடு நாள்னு அறிவிச்சிருந்தாரு. திமுக வந்ததுக்கப்புறம் ஜூலை 18 மாற்றினாங்க. பேர் வச்ச நாள் தான் தமிழ்நாடு நாளுன்னு. இப்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கப்புறம் ஜூலை 18க்கு பேச்சு போட்டிகள் இதெல்லாம் பண்ணுறாங்க. அன்புமணி வந்து திமுக செய்த வரலாற்று பிழையை தாவே காட்சி தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. நவம்பர் 1 தான் தமிழ்நாடு நாள் அப்படிங்கிற அந்த சர்ச்சைகளை கிளப்புறாரு. இது சரியான பார்வைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது மொழிவாரி மாநிலம் பிரிந்தது நவம்பர் 1 தான். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாம் பிரிந்தது தமிழ்நாடுன்னு அதுக்கு முன்னாடி சென்னை ராஜதானி தான். தமிழ்நாடுன்னு பிரிய வேண்டும், மொழிவாரி மாநிலமாக பிரிந்தனால் நவம்பர் 1 தான். ஆனால் இதை அங்கே இருக்கக்கூடிய வட இந்திய அதிகாரிகளோ தெலுங்கு அதிகாரிகளோ இதை தடுக்கிறார்கள். இதை தமிழ் உணர்வுள்ள ஒரு ஆட்சியாளர் இப்போ இங்கே இல்லை. நீங்கள் அதிகாரி சொன்னால் கேட்டுக்குவோம், முதலமைச்சர் அளவுல கேட்டுக்கும். ஏன்னா அது விளக்கம் கொடுக்குற அளவுக்கு அங்கே யாருக்கும் அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, வரலாறு தெரியாது. அதிகாரிக்கு என்ன தெரியும்? ஐபிஎஸ் ஐஏஎஸ் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பான். இங்கே அந்த அதிகாரி வட இந்திய அதிகாரியாக இருப்பார், தெலுங்கு அதிகாரியாக இருப்பார், இல்லை கன்னட அதிகாரியாக இருப்பார். தமிழ் அதிகாரி இப்போ சாய்குமார் இருக்கார், அவர் தெலுங்கு அதிகாரி. சீஃப் செக்ரட்டரி சாய்குமார் ஆந்திரா கேடர் அதிகாரி. அவர் தமிழ்நாடு வரலாறே தெரியாது. அவர் தான். இப்போ ஒன்றும் வேண்டாம், நான் எனக்கு ஒரு பாண்டிச்சேரி ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார். பாண்டிச்சேரி டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் ஆரம்பித்த பிறகு அதுக்கு தமிழில் அந்த பஸ்ஸில் எழுதணும். ஒரு நார்த் இந்திய அதிகாரி தமிழே பேச தெரியாது. அவர் தான் அந்த பணி அவர்கிட்ட வருது. அவர் என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கிற கிளார்க்கை கூப்பிடுறாரு. பாண்டிச்சேரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழில் சொல்லுன்னு கேட்குறாரு. பாண்டிச்சேரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழில் சொல்லுங்கிறாரு. அப்போ அந்த கிளார்க்கு சொல்கிறாரு, பாண்டிச்சேரி சாலை போக்குவரத்து கழகம். பாண்டிச்சேரி போக்குவரத்து கழகம்னா பஸ்ஸுக்கு தான் தானே பேர். அதில் சாலையில் பஸ்ஸு சாலையில் தானே ஓடும், கடல்லையே ஓடும், இல்லை வானத்தில் ஓடுமா? இது மாதிரி பல தப்பாக பல பேர் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. எல்லாம் காரணம் வட இந்திய அதிகாரி பேர் வைக்கிறது தான். நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆட்சிக்கு வந்த பிறகு 2006 கருணாநிதி பற்றி எல்லா புத்தகத்திலும் இருக்குது. அதை எடுக்கணும்னு உடனே ஒரு கமிட்டி போட்டாங்க.
அந்த கமிட்டியில் யார் அந்த ஆய்வு செய்து எடுக்கிற ஆட்கள் தெரியுமா? சாரங்கி. யார்? சாரங்கி. அவர் தான் சீஃப் செக்ரட்டரி. சாரங்கி யாரை போட்டால் தெரியுமா? டிஏவி ஸ்கூலுடைய சேர்மன் இருக்கார்ல, ஒரு மார்வாடி அதில் போட்டார். வந்து நீங்கள் ஆர்டிஐயில் எடுத்து பார்க்கலாம். ஒரு மார்வாடி போட்டார். அந்த மார்வாடிக்கு தமிழே படிக்க தெரியாது. தமிழ் பாட புத்தகத்தில் என்ன இருக்குன்னு எவ்வளோ கேவலம் பாருங்க இந்த நாடு. காரி துப்பணும் இந்த நாட்டை. உருவையில் அதை பற்றி கருணாநிதி அதை பற்றி எடுத்து பேசலை. சவிதா ஐஏஎஸ் தான் அப்போ எஜுகேஷன் செக்ரட்டரி. நான் சொல்கிறது பூரா ஆர்டிஐயில் இருக்குது. சாரங்கி ஒரு மார்வாடி சீஃப் செக்ரட்டரி. அந்த அதிகாரி யாரை போடுறாரு? அந்த கல்வி குழுவில் டிஏவி ஸ்கூலினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஒரு மார்வாடி, ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்கிற மார்வாடி. அந்த ஆர்டிஐயில் போட்டேன்னு வரும். அவனுக்கு தமிழே தெரியாது. இப்படி ஒரு 3 பேர் தான் 4 பேர் போட்டாங்க. அவர்கள் தான் அந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தில் பாட புத்தகத்தில் எதை எழுதணும் எது வரக்கூடாது முடிவு பண்ணுற ஆட்களாம். சாரங்கி, ஏதோ குஷேல் சந்த் ஜெயின் ஒரு மார்வாடி. இப்படி இந்த நாடு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள், மக்களுடைய மனநிலையை தெரியாதவர்கள் பூரா என்ன போடுவான்? உத்தரவு போடுவா, சட்டமாக. இல்லை இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா கூட இப்போ லோயலாமணி மக்கள் போராட்டத்தில் இருந்தவர், ஈழ போராட்டம், லோயலா கல்லூரி போராட்டத்துலேயும் வந்தவர் தான். அவரை பாடநூல் கழகத்துக்கு போட்டுக்கிறாங்க. பல்வேறு சர்ச்சைகளும் வந்திருக்கு. நேற்று நம்மளும் கூட சில விஷயங்களை பேசியிருந்தோம். அதை தாண்டி ஒரு பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. பெரிய சர்ச்சைகள் ஆகுது. உங்களுடைய பார்வையிட்டேன். இல்லைங்க, அதாவது நம்ம லோயலாமணி எப்படி பார்க்கணும்னா, ஒரு தமிழன், ரெண்டாவது தலித். 2 விஷயம்தான். இந்த 2 விஷயம் தமிழர்களுக்கான அடையாளம். ராஜ்மோகன் ஒரு தலித் தான். ராஜ்மோகன் ஒரு தலித் தான். அப்போது அந்த ராஜ்மோகனுக்கு இந்த இனத்தின் மீது ஒரு பற்று இருக்கும். இந்த இனத்தினுடைய வீழ்ச்சியில் ஒரு பங்கு இருக்கும். இந்த இனத்தினுடைய உயர்ச்சியில் ஒரு பங்கு இருக்கும். அதையும் தாண்டி மனசாட்சி இல்லாமல் பண்ணுகிற பல அமைச்சர்கள் இருந்தாங்க. இப்போ எஜுகேஷன் மினிஸ்டராக இவர் இருந்தார், செங்கோட்டை இருந்தார். செங்கோட்டைங்களை கொடுக்கும்போது எடப்பாடி என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, 60,000 கோடி ரூபா பட்ஜெட், இதில் 20,000 கோடி இன்னும் திருடலாம் அப்படி சொல்லியே கொடுக்குறாரு. 20,000 கோடி கட்டடம் கட்டலாம், புத்தகம் அடிக்கலாம், ஸ்மார்ட்டு கிளாஸ் போடலாம். எவ்வளவு 20,000 கோடி உனக்கு கமிஷன் அடிக்கலாம் இப்படி சொல்லியே கொடுக்குறாரு. சண்முகவேல்னு ஒருத்தர், அவருடைய சொத்து மதிப்பு எனக்கு ஒரு 5,000 கோடி இருக்குது, அதில் திருடனவர். அதே போல் சிந்து ரவிச்சந்திரன், அவர் இன்றைக்கி ஒரு இது வச்சுருக்காரு, லா காலேஜ், அவருடைய சொத்து மதிப்பு இன்றைக்கி ஒரு 5,000 கோடி. எல்லாம் செங்கோட்டை பினாமிகள். சண்முகவேலு, சிந்து ரவிச்சந்திரன். இப்போ சைதாப்பேட்டை கவுன்சிலர், டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. சீட்டு கேட்டு சைதாப்பேட்டை தொகுதியும் வேலைச்சேரி நானே செலவு பார்த்துக்கிறார். அவர் செங்கோட்டையுடைய பிஏ. எதில் திருடுனது? கதிர் முருகன். இந்த 3 பேர் எவ்வளோ இருக்குது? 5,000 கோடி இருக்குது. எவ்வளோ கோடி? எங்கே திருடுனது? எல்லா எஜுகேஷன். அப்போது செங்கோட்டையை வந்து சைக்கிளில் பால் ஊற்றிட்டு இருந்தார். அப்புறம் டாக்ஸி டிரைவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். இன்றைக்கி அவரோட மகன் கதிர் முருகன் வேறு, கதிர் வேறு. கதிருடைய சொத்து மதிப்பு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 கோடி இருக்குது. பெரிய பெரிய கல்லூரி. இதெல்லாம் ஏது? எங்கே திருடுனது? பள்ளி கல்வியிலிருந்து திருடுனது. சரியா? அப்போது இதை ராஜ்மோகனை கொடுத்துருக்காங்க. ராஜ்மோகன் நீங்கள் அதில் வந்து உதயச்சந்திரன் வந்தார். உதயச்சந்திரன் நீட் இடத்துல கைது போட மாட்டேன்ட்டார். யார்? செங்கோட்டையனுக்கு. அப்போது உதயச்சந்திரனை தூக்கிட்டு பிரதீப் யாதவ் போட்டாங்க. நீட் இடத்துலலாம் கைது போடுவார், கமிஷன் கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவார். மிகப்பெரிய மோசடிக்கார பிரதீப் யாதவ் ஐஏஎஸ். அவரை போட்டு செங்கோட்டையால் திருடுனது ஒரு 10,000 கோடி திருடினார். இன்றைக்கி அவர் பிடபிள்யூ மினிஸ்டர் உட்காந்துருக்கார். அதே கதிர் சண்முகவேலெல்லாம் இன்றைக்கி செங்கோட்டை பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. அனாதீன நிலம் இருக்குல்ல, எங்கள் அரசு நிலம் கேட்பாருன்னு இருக்குல்ல, அதை பூரா பட்டா போட்டு பில்லு அது இன்னொரு 10,000 கோடி சொல்லிடுவான். இதுதாங்க நடக்குது. அப்போது இப்போ லைலா மணி வந்ததுக்கு யூடியூப் ரூட்டஸ் திமுகவை சேர்ந்த அத்தனை எலும்பு துண்டுகளும் அந்த தலித் இளைஞனை போட்டு அடித்து காலி பண்ணுறான். வேறு ஒன்றுமே இல்லை. எப்படி நீங்கள் லியோனி அந்த இடத்துல இருந்தார், திமுகவினுடைய பிரச்சார பேச்சாளர். வசதி வந்தோடனே பொண்டாடி வெட்டி விட்டு 2வது பொண்டாடி சின்ன கூட சேர்த்துக்கிட்டார். இப்படி ஒரு அயோக்கிய பையன் இந்த லியோனி. அந்த லியோனி இருந்த இடத்துல ஏன் ஒரு லைலா மணி வரக்கூடாது? இதை ஏன் திமுகக்காரன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான்? யூடியூப் ரூட்டர்ஸ் போன்ற புரோக்கர்கள். இப்போ பெண் நிறுவனம் அவ்வளோ பேர் தெருவில் விட்டுருச்சு. மாதம் 5 லட்ச ரூபா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் கொடுத்து வச்சுருந்தானுங்க. இந்த 50 பேரும் இப்போ தெருவுக்கு வந்துட்டானுங்க. ஜீவ சகாப்தெல்லாம் புலம்புறான், காசே வள்ளின்னு. இவெல்லாம் மூடிடுவானுங்க.
ஒரு 25 திமுக சொம்பு எலும்பு துண்டு சேனல் பூரா ஏற கட்டிட்டு மூடிடுவான். இன்னும் ஒரு அதிகபட்சம் 3 மாதத்துக்கு மேலே வராது. 3 மாதத்துக்கு மேலே திமுக 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 கா 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 இந்த காக்கா பிடிச்ச பயலுக்கு பூரா காலி ஆயிடுவான். இப்போ இவனுக்கு பூரா லயலோ மணியை எதுக்குறானுங்க. ஏன் லயலோ மணி ஒரு தலித் இளைஞன் அந்த பாடநூல் நிறுவனத்துக்கு வந்தால் என்ன, ஒரு மார்வாடி பையன் வந்தால் சரி, ஒரு மலையாளிக்காரன் வந்தால் சரி, ஒரு தெலுங்குக்காரன் வந்தால், ஒரு கன்னடத்துக்காரன் வெங்கட ரமணா அவர் தான் டெல்லி சிறப்பு பிரதிநிதி. அவர் எங்கே செட்டில் ஆகிருக்காரு? கர்நாடகாவில். இந்த கேவலம்லாம் இல்லையே. அப்போது லயலா மணி மீது திமுகவை சேர்ந்த திமுக எலும்பு துண்டுகள், திமுகவுடைய கருப்பு ஆடுகள் அத்தனை பேரும் லயலா மணியை எதிர்க்கிறதுக்கு காரணம் வன்மம் தான், வேறு எந்த சாதி வன்மம். சாட்டை விடாமல் விழுக்கிறார். சாதி திமுரு சாட்டைக்கு சாதி திமுரு தான். சாட்டை 20 கோடி ரூபாய்க்கு பில்டிங் இருக்கார், போடுற ஷூ 1 லட்சம் ரூபா. ஏது இந்த பணமெல்லாம்? திமுக அடித்து கொடுத்த கொள்ளையடித்து கொடுத்த காசு. சீமானுக்கு தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய கணவர் சந்திரசேகர் IPS 50 கோடி ரூபா வாங்கி கொடுத்துருக்கார். யாருக்கு? சீமானுக்கு. இதுதான் இப்போ கட்சியே நடக்குது. திமுக அடித்து கொடுத்த கொள்ளைகள்லாம் இப்போ என்ன நடக்குது? கட்சியே இங்கே தாவேக்காவை காலி பண்ணுவதற்கான சூத்திரமே அங்கே தான் உருவாகிருக்கு. அத்தனை பேருக்கு திமுக படி அளக்குது. அதில் நீங்கள் திமுகவுடைய எலும்பு துண்டுகள் தான் கட்சிகளே நிறைந்திருக்கு, மீடியாவும் இருக்குது. இவர்களுடைய பணி தான் இப்போ தாவேக்காவுக்கு எதிரான அரசியலை உயிரோடு வைத்திருப்பது. திமுகவினுடைய கோடிகள் தான். அதில் தான் இப்போ லயலோ மணியை இந்த புரூட்டஸ்களெல்லாம் ஒரு தலித் இளைஞர் இந்த பதவிக்கு வந்ததை பொறுத்து கொள்ள முடியாத சாதி வெறியர்கள் தான் இப்போ இதை வெளுக்கிறோம். சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.